உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே எனக்கு கண் கூட தெரியுது. நீ எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே கண் கூட தெரியுது. உன் மனசுல எனக்கான மரியாதை தெரியுது. எல்லாமே தெரியுது. நீ உன்னோட மரியாதை அது உன்னை விட எனக்கு முக்கியம் லட்சுமி. ஆயுஷ், பணம் வாங்கியாச்சு, பொருளை வாங்கியாச்சு, 2 பாட்டில சில்லுன்னு இறக்குனா போதும். இவன் வேற, இவன் என்ன விட மாட்டான் போல இருக்க. ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றானா? படுபாவி, அடங்க மாட்டேங்கிறான். டே, நான் லக்ஷ்மி பின்னாடி கூட இவ்வளவு தூரம் அலையலடா. உனக்கு ஒரு வழி பண்றேன் இரு. பின்னாடி இருந்து அடிக்க வர பயந்தாங்கோலி. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கா? இப்போ ரிஷிய கூப்பிடு. கூப்பிடுறா, கூப்பிடு கூப்பிடு, அத்தி கூப்பிடு. வருவானா? வரமாட்டான்ல? வாங்க, வணக்கம், வெல்கம். பொதுவா போலீஸ்காரங்களை யாருமே வெல்கம் பண்றது இல்ல. மக்கள் எப்பவுமே தள்ளிதான் நிப்பாங்க. கிரிமினல்ஸ பாக்குற மாதிரி எங்களை பாப்பாங்க. ஆனா நாங்க பாதுகாக்கிறவங்க, உங்களை, சமூகத்தை, சட்டத்தை. ஆனாலும் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த தேவையில்லாத பயம் இருக்கே, அத நான் மக்களோட மனசுல இருந்து எடுக்க விரும்புறேன். மக்கள் போலீஸ பாக்கும்போது அவங்களுக்குள்ள தைரியம் வரணும், அவங்களுக்குள்ள தெம்பு வரணும், ஒரு நல்ல பாதுகாப்பு உணரணும். நியாயம்தான். நீங்க பேசுறத கேட்கும் போதே எங்களுக்கு அந்த நாள் சீக்கிரம் வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா. அதுக்காக நீங்க எல்லாருமே, அதாவது என்னன்னா, பப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணணும். போலீஸால தனியா செயல்பட முடியாது. வெல், கமிஷனர் சார் எல்லாத்தையும் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். பல்வந்தரை இந்த வீட்ல நீங்க கட்டி வச்சிருந்தீங்க. அது சட்டப்படி குற்றம். உங்க சைடுல இருந்து அது நியாயமா தெரியலாம். ஆனா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங்கா இருக்கட்டும். இப்படி ஒரு தப்பு மறுபடியும் நடக்க கூடாது. சட்டத்தோட வேலைய சட்டத்தை செய்ய விடுங்க. இன்னொன்னு, நான் வேலை செய்யும் போது கமிஷனர் சார் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு. சொன்னது புரிஞ்சுதுல்ல? குட். ஓகே தென், பல்விந்தரை பத்தி பேசலாம். ஓ நோ, ஆயுஷ் இறந்துட்டான்னு பயந்து போயிருந்த. ஆனா இந்த லேடி சிங்கம், இவ என் ஆட்டத்தை இங்கே முடிச்சிருவா போல இருக்கே. போலீஸ் பல்வேந்தரை புடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். சரி, வக்கீல வச்சு அவனை வெளியே எடுத்துடலான்னு பார்த்தேன். அண்ட் அவனை தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா பல்வேந்தர் இவ கையில சிக்கிட்டான்னா கண்டிப்பா இவ கை என் கழுத்து வரைக்கும் வந்துடும். இந்த துர்கா தேவி என் லைஃப்ல எதுக்காக வந்தா? எல்லா தேவிகளும் என் லைஃப்ல தான் வந்து சேரணுமா? முதல்ல லக்ஷ்மி, அவளே இன்னும் இங்க இருந்து போகல. இப்போ துர்கா. இவ எதுக்காக இப்ப என்ன பாக்குறா? பட் நான் பயந்து போய் நர்வஸா உட்கார்ந்துருந்தா இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். தைரியமா இரு மனுஷ்கா, தைரியம். ஜஸ்ட் பி நார்மல், பி காம். நீங்க தானே ரிஷி? ஆமா, நான் தான் ரிஷி ஓபராய். பார்த்தா தெரியுது. அதாவது நீங்க தான் பல்வந்தரை புடிச்சு வச்சிருந்தீங்க, இங்க என்கொயரியும் நடத்துனீங்க. குட், பட் நாட் குட். தைரியம், உத்வேகம் ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணாதீங்க.
ஏன்னா அது உங்களுக்கு குற்றவாளி ஆக்கிடும். எனிவேஸ், உங்களோட பிரதர் மிஸ்டர் ஆயுஷ் ரைட்? அவர் இங்க இல்லையா? இல்ல அவ இங்க இல்ல. அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவனை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. நீங்க? நான் நீலம் ஓபராய். இவங்க என்னோட மாம். இவங்க என் வைஃப் லக்ஷ்மி. வணக்கம். அது ஆயுஷ் இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால நாங்க ரொம்ப கவலையில இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. நீங்க ஹெல்ப் கேட்கலனாலும் நான் அதை தான் பண்ணுவேன். ஏன்னா அதான் என்னோட டியூட்டி. வெல், பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஆயுஷை தேடணும். அதோட பல்வந்தரையும் தான். இன்னொரு விஷயம், இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே நீங்க உங்க வீரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. நீங்க யாரு? நான் மலிஷ்கா. நான் பாட்டி ரிஷிக்கு. வணக்கம். நல்லா இருங்க. என்னம்மா, துர்காதேவி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கம்பீரமா இருந்தாங்கல்ல? இப்ப போறாங்களே இன்ஸ்பெக்டர் துர்கா தேவி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுல துர்கா இல்ல, பெரிய மகா காளி ஆயிடுவாங்க போல. இப்போ ஆயுஷ் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா நல்லது. ஆமாம்மா, ஆயுஷுக்கு எதுவும் ஆயிடாம இருக்கணும். ஒன்னும் ஆகாது பாட்டி. பல்விந்தர். பல்வேந்தர் இல்ல, ஷாலு. ஷாலு ஆயுஷ். ஷாலு. பாலன் கூப்பிடுவிய ஷாலு. ஏய், நீ ஷாலுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அடிதான் பட்டிருக்கு. நான் உன்னை எல்லாத்தையும் மறந்து போயிடல. ஓ மை காட், உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நடு ரோட்ல இப்படி விழுந்து கிடக்குற, என்ன ஆச்சு? நீ எழுந்துக்கோ. பாத்து. ச்சே, என்ன? ஓடிட்டான். யாரு ஓடுனாங்க? ஆயுஷ் நல்லா இருக்கியா? உனக்கு மண்டையில அடிபட்டிருக்கு. என்ன தெரியுதா? ஏய், என்ன நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? அம்மா, நீ என்ன போலீஸ்காரங்களா? எங்க காணுமே. எப்பா எவ்வளவு கேள்வி கேக்குற? இன்வெஸ்டிகேட் பண்ற? என்ன அப்படி பாக்குற? என்ன? நான் போலீஸ்காரியா இல்ல யூனிஃபார்மா போடல. உனக்கு மண்டையில அடிபட்டிருக்கு. அதான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அக்கா கால் பண்றேன். முதல்ல எழுந்துக்கோ. அம்மா, நீ சின்ன வயசுல இருந்தே அதாவது ஒரு மாதிரியா? இங்க பாரு, எனக்கு கோவத்தை வர வைக்காத. அடிபட்டு இருக்கேன்னு வந்து ஹெல்ப் பண்ணா இப்படிதான் பேசுவியா? ஹெல்ப்பே வேணாம், கையை விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.